Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்ப has the thumbnail clearly depicts CSR calculation act. இந்த CSR வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா சார்? Of course ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எக்ஸாமுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க ஏதொரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்த்தாலும் CSR இருந்து கொஸ்டின் வரும் வரத்துக்கு உண்டான சான்ஸ் நிறைய இருக்குது, வந்திருக்குது நிறைய. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் கொஞ்சம் நான் இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்ல நிறைய போட்டு வச்சிருக்கேன், which will really help you in the last minute for gearing up your CSR revision. ஓகேவா? Now again listen properly. CSR னா என்ன சார்? சிம்பிளா சொல்லிடுறேன். இப்போ ஒரு பிசினஸ் வந்து அவன் என்ன பண்றான், அவனுடைய ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி அவன் வந்து சொசைட்டியில் இருந்து ரிசோர்சஸ் நிறைய யூஸ் பண்ணி அவன் லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கான். திருப்பி சொசைட்டிக்கு என்ன பண்ணணும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாங்கெல்லாம் எப்படி யூடியூப்ல உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கிறோமோ, சார் 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 போதும் சார், உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? சொல்லுங்க சார் சொல்லுங்க, யூடியூப்னு ஃப்ரீயா கொடுத்துப்புட்டு நீங்க சைடா ஆட்ல இருந்து இன்கம் வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஐயோ அதெல்லாம் அங்க இருக்கட்டும்யா, ஒரு சொசைட்டிக்கு கொடுக்குற சர்வீஸ் தானே. அதே மாதிரி பிசினஸ் வந்து சொசைட்டியில் இருந்து நிறைய ரிசோர்சஸ் யூஸ் பண்ணி லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களே வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடாது. சொசைட்டிக்கு திருப்பி நீங்க ஏதோ நல்லது செய்யணும். அதனாலதான் சிஎஸ்ஆர் என்கின்ற விஷயம் வந்துச்சு. லிசன் என்ன பாருங்க, சிஎஸ்ஆர் இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் லைன் இது எழுதுங்க. நீங்க நோட் பண்ணி வேணா வச்சுக்கோங்க. CSR is a statutory obligation that every company has to do as per section 135 of Companies Act 2013. இதை எழுதினாலே நல்ல கேட்சியா இருக்கும். சிஎஸ்ஆர் வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி ஒப்ளிகேஷன் பண்ணணும், கண்டிப்பாக பண்ண வேண்டிய, கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது சொசைட்டிக்காக பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பென்சஸ், இட் இஸ் ஸ்டாட்யூட்டரி, அதாவது கட்டாயமாக பண்ணணும் as per section 135. மறந்துடாதீங்க. இங்க நான் ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்கிறேன். என்னன்னா CSR means includes but not only limited to projects or programs relating to Schedule 7 activities, and it is a statutory obligation which every company shall conduct in India. Sir என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கீங்க சார். யோ, CSR means includes not only restricted to Schedule 7 activities. என்னது சார் ஷெட்யூல் 7னா என்ன? ஷெட்யூல் 7னா அதாவது சொசைட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணக்கூடிய சில விஷயங்களை ஒரு ஷெட்யூல்ல போட்டு வச்சிருக்காங்க. இப்போ ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 2, ஷெட்யூல் 3 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஷெட்யூல் 7னா என்ன? சுருக்கமா ஒரு விஷயம் சொல்லிட்டா, நான் ஈஸியா சொல்றேன். ஷெட்யூல் 7னா விழுந்து படிக்காதீங்க, கிரீன் அப்படின்னு நினைச்சு வச்சுக்கோங்க. கிரீன், நம்ம நேச்சரோட கலரே கிரீன் தான்டா. G for ஜெண்டர் ஈக்வாலிட்டி, R for rural education, E for eradication of hunger, E for again you can write environmental protection, N for national heritage protection. My handwriting is very bad, you please note down. அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள், பிரதான் மந்திரி அந்த யோஜனாக்கு போடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா இது இது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணணும். ஆனா இதை மட்டும் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்றாங்க மெயினா, என்ன சொல்றாங்க, அதாவது ஷெட்யூல் 7ல சொல்ற விஷயம் பண்ணணும் சார், அது பண்ணல சார், அதுல சொல்லாத ஒரு விஷயம் பண்றோம், ஆனா சொசைட்டிக்கு உபகாரம், சொசைட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் பண்றோம், பிரச்சனை இருக்கா சார்? பிரச்சனை இல்லை. அதனால தான் மீன்ஸ் includes but not only restricted. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஷெட்யூல் 7வே பண்ணணும்னு கட்டாயம் இருக்குதா சார்? அப்படி இல்லை. ஷெட்யூல் 7 இருக்கிறத பண்ணுங்க, அது பண்ணலைன்னா நீங்க வேற ஏதோ நல்ல விஷயம் பண்ணலாம் சொசைட்டிக்காக. ஏன்? இது வந்து ஸ்டாட்யூட்டரியா பண்ண வேண்டிய விஷயம். இது வந்து இந்தியால தான் நீங்க பண்ணணும். யோ, இப்போ ஒரு கம்பெனி பப்ளிக் டாய்லெட் கிளீன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. அவன் இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் கிளீன் பண்ணணுமா இல்ல துபாயில போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் கிளீன் பண்ணணுமா? சொல்லுங்க. யோ கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். இந்தியால பண்ணக்கூடிய ஸ்டாட்யூட்டரி obligation as per section 135 in connection with schedule 7 எழுதலாம். CSR இருந்த கொஸ்டின் கேட்டா நீங்க இப்படி எழுதுங்க, CSR is a statutory obligation, எங்க கூட படிங்க, which is conducted as per section 135 in projects related to schedule 7 and it is a statutory obligation, it is to be undertaken in India அப்படின்னு எழுதுங்க. ஆனா following activities are not CSR அப்படி எழுதணும். following CSR கிடையாது, கேட்பாங்க MCQக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் பிசினஸ் ஆக்டிவிட்டி. இப்போ என்னோட பிசினஸ் ஆக்டிவிட்டியே நான் வந்து CSR வச்சுக்கலாமா?
யோ இப்போ நான் கேக்குறேன், நீங்க மெடிசின் கொடுத்துட்டு இருக்கீங்க சார், நான் சொசைட்டிக்காக மெடிசின் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்கிறேன் சார். யோ அதெல்லாம் சிஎஸ்ஆர் கிடையாதியா? அது உன்னோட பிசினஸ் டெக்னிக்காக நீ பண்ணிட்டு இருக்கிற, அது எப்படி அது வந்து சிஎஸ்ஆர் ஆகும்? அது மாதிரி ஒரு விஷயம் கேட்கிறேன். இது வந்து உங்களுக்கு இப்போ அப்ளிகபிள் கிடையாது. கோவிட் வந்த டைம்ல சில கம்பெனிஸ் வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸ் இருந்தாங்க. சோ அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து சிஎஸ்ஆர் ஆக ட்ரீட் பண்ணிக்கலாமா? ஆன்சர் எஸ். For the year 2021, 21-22, 22-23 இந்த 3 வருஷத்துல கோவிடுக்காக யூஸ் பண்ணின அமௌண்ட் அவங்க அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இட் ஷுட் பி ப்ராப்பர்லி டிஸ்க்ளோஸ்ட் இன் தேர் ஆனுவல் ரிப்போர்ட். இது இப்ப படிக்க தேவையில்லையோ, கோவிட் எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இப்ப ஏன் அதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிற? விட்ரியா நெக்ஸ்ட் வாங்கியா. எனி ஆக்டிவிட்டி அண்டர்டேக்கன் அவுட் சைடு இந்தியா. இப்பதான் சொன்னேன், பஸ் ஸ்டாண்ட் கிளீன் பண்றேன் சொல்லிவிட்டு அவன் துபாயில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் கிளீன் பண்ண என்னையாது? அது சிஎஸ்ஆர் கிடையாது. ஆனால் ஒரு சிஎஸ்ஆர் பண்ணலாம் அவுட் சைட் இந்தியா. அதாவது ட்ரைனிங் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பர்சனல். இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவன் வெளியூர்ல வந்து ட்ரைனிங்காக போறான், அதுக்கு நான் வந்து அமௌண்ட் ஃபார் ட்ரைனிங் தட் பர்சன். ஏன்? அவன் வந்து இந்தியாவுடைய பிராண்ட் மாதிரி ஒரு இந்தியாவுடைய பீப்புளை ரெப்ரசென்ட் பண்றவன். சோ அந்த கிரிக்கெட்டர் ஆர் லெட்ஸ் பி ஃபுட்பாலர் ஹூஎவர் இட் இஸ், அவனுக்கு ட்ரெயின் பண்றதுக்காக நம்ம இந்த கம்பெனி வந்து செலவு பண்றாங்க. வெதர் இட் இஸ் சிஎஸ்ஆர்? எஸ். நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி கான்ட்ரிபியூஷன். அச்சோ சொல்லவே சொல்லாத, அதெல்லாம் நெருங்க கூடயும் கூடாது. பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றேன், 5 கோடி ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்றேன், இது சிஎஸ்ஆர் சார்? கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் இப்பவா ஆக்டிவிட்டி பெனிஃபிட்டிங் எம்ப்ளாயிஸ். நீங்க உங்க கம்பெனில எம்ப்ளாயிஸ்க்காக ஒரு கேண்டீன் திறந்து வச்சிருக்கீங்க, அந்த கேண்டீன்ல எல்லா எம்ப்ளாயிஸும் நல்லா சாப்பிட்டு போறாங்க ஃப்ரீயா. யோ அது சிஎஸ்ஆர் ஆயா? முடியாதியா, சிஎஸ்ஆர் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்பான்சர்ஷிப் ஆக்டிவிட்டி. நீங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவீங்களாமா, ஃப்ரீயா பிஸ்கட் கொடுப்பீங்களாமா, சன்ஃபீஸ் பிஸ்கட் ஃப்ரீயா கொடுக்குறீங்க எல்லாருக்கும். அவங்க தண்ணி பாட்டில் ஃப்ரீயா கொடுக்குறீங்க எல்லாருக்கும், சூடா இருக்குது சோ தண்ணி பாட்டில் கொடுக்குறோம். அதெல்லாம் ஸ்பான்சர்ஷிப்யா? இந்த தண்ணி பாட்டில் ஸ்பான்சர்ஷிப் பண்றாங்க ஐபிஎல்ல, ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஒரு ட்ரஸ்ட் வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்றாங்க, இதெல்லாம் வந்து கூடாதியா, சிஎஸ்ஆர் கிடையாது. எனி அதர் ஸ்டாட்யூட்டரி ஆப்ளிகேஷன். இப்போ நான் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக நான் ஒரு டாக்ஸ் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க, அது சிஎஸ்ஆரா? கிடையாது. அது வந்து டாக்ஸ், அது வந்து பொல்யூஷன் டாக்ஸ். It's not CSR. Sir, what is CSR? CSR is an activity, revise with me, conducted as per section 135. It is a statutory obligation and it is conducted as per schedule 7 and it does not include dash 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 dash. Nalla padinga kepa. Next, yarukellam sir applicable? Very important. It is applicable to every company. Sir, na small company sir applicable? Yo amaya. Na foreign company sir applicable? Yo amaya applicable ya. Applicability வரத்துக்குண்டான கிரைட்டீரியா என்னதுன்னு கேட்டீங்கன்னா 3 விஷயத்துல ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். நெட்வொர்த் 500 கோடி. ஐயோ கோடி கோடி சொல்றதுக்கு சார் மைண்ட்ல நிக்கவே மாட்டீங்க சார், என்னையா பண்றது? விதி படிச்சுதானே ஆகணும். நெட்வொர்த் 500 கோடி or more, டர்ன் ஓவர் 1000 கோடி or more, நெட் ப்ராஃபிட் 5 கோடி or more in the previous financial year as per audited FS. ஐயோ என்னெல்லாமோ சொல்றாயா? இங்க பாரியா. இயர் 2ல எனக்கு சிஎஸ்ஆர் வருமா வராதான்னு பாக்குறதுக்கு எந்த இயருடைய நெட்வொர்த்தோ டர்ன் ஓவரோ ப்ராஃபிட்டோ நான் பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர். வெரி குட். நவ மை क्वेश्चन easy to remember. Turnover, what is the first letter? T. 1000, what is the first letter? T. Turnover சொன்னா 1000 கோடி நினைச்சுக்கோங்க. நெட் ப்ராஃபிட் 5 கோடி. நெட் ப்ராஃபிட் சின்னது 5 கோடி. நெட்வொர்த் பெருசு 500 கோடி. எப்படி? நெட் ப்ராஃபிட் சின்னது 5 கோடி. சார் ரொம்ப கிரிஞ்சு பண்றீங்க சார் சிஎஸ்ஆர். ஐயோ கிரிஞ்சு பண்ணலன்னா நான் தூங்கிடுவேயா, ப்ளீஸ் எனக்கு எனர்ஜி தாங்க. நீங்க நெட் வர்த் 5 கோடி, நெட் ப்ராஃபிட் சின்னது. இந்த வேட்டைக்காரன் விஜய் சொல்லுவார்ல, சுருங்கி போயிடுச்சு. அதே மாதிரி நெட் வர்த் 500 கோடி, நெட் ப்ராஃபிட் 5 கோடி ஆர் மோர். இந்த 3ல ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனால் கரண்ட் இயர்ல இது இங்க அப்ளிகபிலிட்டி செக் பண்ணினா இந்த வருஷம் நீங்க என்ன பண்ணணும்? ஸ்பெண்ட் பண்ணணும். இயர் 2ல உங்களுக்கு அப்ளிகபிலிட்டி அட்ராக்ட் ஆயிடுச்சு, ஸ்பெண்ட் பண்ணணும். தட் இஸ் வாட் they are coming to tell you. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ சார் ஒவ்வொரு வருஷம் இப்படி செக் பண்ணிட்டே இருக்கணுமா சார்? அதாவது இயர் 2னா இயர் 1, இயர் 3னா இயர் 2, இயர் 4னா இயர் 3, இப்படி செக் பண்ணிட்டே போனோமா சார்? ஒருக்கா அப்ளிகபிள் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் 3 வருஷம் நீங்க பார்க்கவே வேணாம், இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி பை டிஃபால்ட் அப்ளிகபிள். மறக்காதீங்க, நான் சொல்ற விஷயம் புரிஞ்சுச்சா? இயர் 2ல பாக்குறதுக்கு இயர் 2ல வேணாமா பார்க்க இயர் 1 பார்க்கணும். இயர் 3ல வேணாமா பார்க்க இயர் 2 பார்க்கணும். இயர் 4ல வேணாமா வேண்டாமா பார்க்க இயர்
3 பார்க்கணும். இப்படி பண்ண தேவையில்லை. ஒருக்கா வந்துருச்சுன்னா subsequent next 3 years it's applicable. And always remember, you have to check the audited assets. உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ப்ரொவிஷனல் தருவாக, ஆடிட்டர் தருவாக, அப்படி இப்படிலாம் குழப்புவான். ஆடிட்டட் கட்டாயமா இருக்கும், எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட்மா, வெதர் இன் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், இதுதான் கேள்வி. இப்போ கம்பெனி இந்த வருஷம் தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயர் 1ல நான் நிக்கிறேன். இயர் எண்ட் 31 மார்ச் நிக்கிறேன். எனக்கு சிஎஸ்ஆர் வருமா? யோ, ப்ரீவியஸ் இயரே இல்லையா? அப்புறம் எப்படியா நான் சிஎஸ்ஆர் கால்குலேட் பண்ணுவேன்? ஆன்சர், ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் இன்கார்பரேஷன்ல உனக்கு சிஎஸ்ஆர் வரவே வராது. ஏன்னு சொன்னா ப்ரீவியஸ் இயரே இல்ல. அப்புறம் என்னையா? இங்க வாங்க. நெக்ஸ்ட், நெட்வொர்த். நெட்வொர்த்னா என்னையா? ரொம்ப முக்கியமான விஷயம். நெட்வொர்த் இஸ் நத்திங் பட், நெட்வொர்த் பெருசு, நெட் ப்ராஃபிட் சின்னது. நெட்வொர்த் இஸ் நத்திங் பட் paid up capital plus all reserves created out of profits. paid up capital னு சொன்னா ஈக்விட்டி மட்டுமா? பிரிஃபரன்ஸ் மட்டுமா? ஈக்விட்டியும் பிரிஃபரன்ஸும் சேர்த்து போடணுமியா? paid up யா? உன்னை குழப்பறதுக்காக ஆதரைஸ் தருவாயா கொஸ்டின்ல? இது பஜாரியான ஏரியா, சிஎஸ்ஆர் பஜாரியான ஏரியா. நல்லா பார்க்கலன்னா அவ்வளவுதான், கோவிந்தா தான். சொல்லிட்டேன். ஆல் த ரிசர்வ்ஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட். நீங்க சொல்லுங்க, ஏன் ரீவாலுவேஷன் ரிசர்வ் நீங்க எடுக்க கூடாது? வை ரீவாலுவேஷன் ரிசர்வ் நீங்க வந்து எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க? சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. நான் இந்த வீடியோட எண்ட்ல சொல்ல போறேன். ஆல் த ரிசர்வ்ஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட். இப்போ டிபெஞ்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் நீங்க எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? P&L account debit to DRR. கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? P&L account debit to CRR, capital redemption reserve. Capital reserve எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? P&L account debit to capital reserve. My question, how you will create revaluation reserve? Guess. P&L account debit to revaluation reserve, asset account debit to revaluation reserve. ஆலோசனை வாங்க வாங்க வாங்க. இப்போ ஒரு விஷயம், இப்போ இந்த வருஷம் நான் சிஎஸ்ஆர் எனக்கு அப்ளிகபிலிட்டி இருக்கு. இந்த வருஷம் சிஎஸ்ஆர் 23-24 அப்ளிகபிலிட்டி பார்க்க எந்த வருஷம் பார்க்கணும்? 22-23 பார்க்கணும். சிஎஸ்ஆர் அப்ளிகபிள்னா நான் எந்த டைம்குள்ள, இந்த வருஷத்துடைய சிஎஸ்ஆர் இந்த வருஷம் ஃபைனான்சியல் இயர் எண்ட் பண்றதுக்குள்ளேயே நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். சார் அப்படி ஸ்பெண்ட் பண்ண முடியலையா? there is a concept called ongoing project. இப்போ நான் ஒரு பாத்ரூம் கட்டி கொடுக்குறேன்னு வைங்க, ஒரு கம்பெனி தீர்மானம் பண்றான். யோ, கழுவி ஊத்தாதீங்க கமெண்ட்ல. கம்பெனி பண்றான், அந்த பாத்ரூமை கட்டி முடிக்கிறதுக்கு 1-2 வருஷம் ஆகும்யா. இந்த வருஷம் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்க. இந்த வருஷத்துக்குள்ளேயே எண்ட் ஆகாது. அந்த ஃபினான்ஷியல் இயர் நீங்க பண்ணிருக்கணும். முடியாது. So what will happen? You have to continue this for next 1 or 2 years. This is called ongoing project. அதை பத்தி நான் கண்டிப்பாக செப்பரேட்லி வீடியோ 2 வருது. எல்லாமே வீடியோ ஒன்னும் சொல்ல மாட்டேன். வீடியோ 2 வருது, வெயிட் பண்ணி சாந்தமா கேட்டுக்கிட்டே போங்க. நெக்ஸ்ட், what is the percentage to be spent? Minimum 2% of the average net profit of previous 3 financial year. நல்லா கேளுங்க ப்ளீஸ், கவனம் நல்லா கேளுங்க. வாங்க, எவ்வளவு மினிமம் percentage you have to spend? 2% of average net profits of previous 3 financial year. Listen properly. இப்போ year 1, year 2, year 3, year 4. year 4ல நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். XYZ is the net profit. XYZ is the net profit. Okay, now listen properly. XYZ is the net profit. Now what I'm supposed to do? X plus Y plus Z divided by 3. Average ஓடு 2% எடுத்து அதைத்தான் நீங்க எங்க ஸ்பெண்ட் பண்ணணும்? இந்த இயர் 4ல ஸ்பெண்ட் பண்ணணும். இப்ப நிறைய பிரச்சனை வரும். சார் நான் இப்ப இயர் 2ல நிக்கிறேன், என்ன பண்ணணும்? இயர் 3ல நிக்கிறேன், என்ன பண்ணணும்? வரேன் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிட்டே எல்லா क्वेश्चंसக்கும் வருது, வெயிட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு MCQ வருது. The company shall give preference to their local area. அந்த CSR ஸ்பெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிற லோக்கல் ஏரியாக்கு பிரச்சனை இருக்குதுன்னா அதை ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கிட்டு நீங்க இந்தியால எங்க வேணா போங்க, எக்ஸாம்க்கு கேட்பான். ஸோ சிஎஸ்ஆர் ஸ்பெண்ட் பண்ணும்போது முக்கியமான ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்? லோக்கல் ஏரியாஸ் கொடுக்கணும். நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸா பிஃபோர் டாக்ஸா? ஆன்சர், இட் இஸ் பிஃபோர் டாக்ஸ். மறக்காதீங்க, இட்ஸ் நாட் ஆஃப்டர், பிஃபோர். வை? If you have any guesses, you can very well guess it in the comment section.
நெக்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் எங்கிருந்து எடுக்கணும்? ஆடிட்டட் எஃப்எஸ்எல் இருந்து எடுக்கணும். ப்ரொவிஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க, ஆடிட்டட் கொடுத்திருப்பாங்க, அன்ஆடிட்டட் கொடுத்திருப்பாங்க. நீங்க ஆடிட்டடை தான் எடுக்கணும். ஆடிட்டடை தான் எடுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், நெட் ப்ராஃபிட் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெட் ப்ராஃபிட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? நெட் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணோம் சொன்னா, நெட் ப்ராஃபிட் இப்ப எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அந்த எக்ஸில் இருந்து என்னோட கம்பெனிக்கு ஓவர்சீஸ் ஃபாரின் பிரான்ச்சுக்கு லாபம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓவர்சீஸ் பிரான்ச்சோட லாபம் இருக்குது வச்சுக்கோங்க. ஓவர்சீஸ் பிரான்ச் profit I should reduce, and you have to reduce Indian company dividend. முக்கியம் கேட்பான், ஃபாரின் கம்பெனி டிவிடெண்ட் இல்ல இந்தியன் கம்பெனி டிவிடெண்ட். சார் புரியவே இல்ல சார். என்ன பாரியா, என் கம்பெனி வந்து சேஷு லிமிடெட். நான் ராஜு லிமிடெடில் இருந்து ஷேர் வாங்கினேன். ஐ பர்ச்சேஸ்ட் ஷேர். ஷேர் யார் வாங்கினா கேட்காதீங்க, சேஷு தான் வாங்கிக்கலாம். சேஷுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தானே. சேஷு பர்ச்சேஸ் ஷேர். அப்படின்னா ராஜு என்ன கம்பெனி? இந்தியன் கம்பெனி. ராஜு கம்பெனி சேஷுக்கு என்ன கொடுப்பான்? டிவிடெண்ட் கொடுப்பான். இந்த டிவிடெண்டை நான் சேர்த்துக்கலாமா என்ன ப்ராஃபிட்ல? சேர்த்த கூடாது. கண்டிஷன் இஸ் தேர். இவனுக்கு செக்ஷன் 130, யோ நானும் கம்பெனி இவனும் கம்பெனி, நானும் சிஎஸ்ஆர் பண்ணுவேன், ராஜுவும் சிஎஸ்ஆர் பண்றான்னு வச்சுக்கோங்க. இவன் சிஎஸ்ஆர் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி, அந்த கம்பெனியில் இருந்து எனக்கு டிவிடெண்ட் வந்துச்சுன்னு வைங்க, அதை நீங்க எடுக்க கூடாது, கவுண்ட் பண்ண எடுத்துக்க கூடாது. மை கொஸ்டின், ஃபாரின் கம்பெனியில் இருந்து டிவிடெண்ட் வந்திருக்கு, எடுத்துக்கலாமா? ஓ எடுத்துக்கலாம். இந்தியன் கம்பெனியில் இருந்து எனக்கு வந்து ஒரு ஷேர், இந்தியன் கம்பெனி நான் ஷேர் வாங்கியிருக்கிறேன், அங்கே எனக்கு டிவிடெண்ட் வந்துகிட்டு இருக்கு, அந்த கம்பெனிக்கு செக்ஷன் 135 ஃபாலோ ஆகுதுன்னா நீங்க எடுத்துக்காதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நெட் ப்ராஃபிட்டில் இருந்து ஓவர்சீஸ் ஃபாரின் பிரான்ச் ப்ராஃபிட், எனக்கு ஒரு பிரான்ச் இருக்குதியா ஃபாரின்ல, அதை மைனஸ் பண்ணுங்க. லாபம் மட்டும் தான் மைனஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், if I have dividends from Indian company, you can very well include or not include? Don't include. Foreign company dividends you include. ரொம்ப முக்கியம். ஓகேவா? Now next, இப்பதான் வாங்க கால்குலேஷனுக்கு வாங்க. You are in year 2. Calculate amount of CSR if year 1 profit is 2 crore. Year 2, year 1. இனி பென் ரொம்ப பெருசா இருக்கு. Year 1, year 2. Year 1 லாபம் வந்து 2 கோடி. Year 2ல தான் நான் ஸ்பெண்ட் பண்ண போனேன். எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணோம் சார்? சார் இப்பதான் சொன்னீங்க 2% of average profits of the previous 3 years. previous 3 year எல்லாம் இல்லையே சார். பரவாயில்ல, previously ஒரு இயர் இருக்குல்ல, அந்த ஒரு இயர் இருக்குல்ல, so 2 crore into 2/100 is the amount to be spent. அவ்வளவுதான் சார். you are in year 3. அப்போ year 1, year 2, year 3. year 1 லாபம் 2 கோடி, year 2 லாபம் 3 கோடி, year 3ல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணோம்? சிம்பிள், 2 கோடி plus 3 கோடி divided by 2 into 2/100. நெக்ஸ்ட் கேட்டுக்கிட்டே போங்க, இப்பதான் கிளாரிட்டி வரும். you are in year 4. அப்படின்னா year 1, year 2, year 3, year 4. year 1 லாபம் -2 கோடி, year 2 வந்து 3 கோடி, year 3 வந்து 2.5 கோடி. சோ என்ன பண்றீங்க? -2 plus 3 plus 2.5 divided by 3 into 2/100. So 3.5 divided by 3 into 2/100 is the amount to be spent. ஆவரேஜ்னா ப்ரீவியஸ் 3 இயரோட ஆவரேஜ் எடுக்கணும் சார். ப்ரீவியஸ்ல 3 வருஷம் இல்லையா சார்? ப்ரீவியஸ்ல எவ்வளவு வருஷம் இருக்குதோ அதோடைய ஆவரேஜ் நீங்க எடுத்துக்கிட்டு பண்ணணும். புரியுறதா? கேட்பான். you are in year 4. சரி, year 4ல இருக்கிறான் நாம. சரி என்ன சொல்றான்? year 4, year 1, year 2, year 3. year 1ல எவ்வளவு? 0. year 2ல 3 கோடி, year 3ல வந்து 2.5 கோடி. year 4ல நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும்? சிம்பிள், 3 plus 2.4 divided by 3 divided by 2 answer divided by 2. CSR தான் இப்படி பண்ணுவாங்க, ஆனா டிவிடெண்ட் இப்படி பண்ண மாட்டாங்க. டிவிடெண்ட் வேற மாதிரி வரும். previous 3 year dividend percentage டிவைட் பண்ணி ஆவரேஜ் பண்ணணும் இல்ல. டிவிடெண்ட் எல்லாம் படிச்சிருக்கீங்களா நீங்க? ஏயா எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்குது. நீங்க எல்லாம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூடியூபுக்கே வரணும். இங்க எல்லாரும் யூடியூபுக்கே ஃபர்ஸ்ட் போறீங்க. ஏயா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு கிளாஸ் கொஞ்சமாவது படிச்சுட்டு வந்தா யூடியூப் கேட்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒண்ணுமே பார்க்காம திடீர்னு யூடியூபுக்கு வந்தா யோ எனக்கும் சிக்கலா இருக்கும், உனக்கும் சிக்கலா இருக்குமியா. கொஞ்சமியா ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டு வந்து யூடியூப கேளுங்கயா ப்ளீஸ். you are in year 4. என்ன சொல்றான்?
ஓ ஐயோ இயர் 3 என்ன சொல்றான், இயர் 1ல லாபம் 0, இயர் 2ல -3 கோடி, இயர் 3ல வந்து -2.5 கோடி. ஐயோ ஃபுல் லாஸ் சார். நெட்வொர்த் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் வாஸ் 550 crore. அப்படின்னா எனக்கு வந்து இயர் 4ல வாட் வில் ஹேப்பன், அப்ளிகபிலிட்டி வரும். எவ்வளவு சார் ஸ்பெண்ட் பண்றது? லாபம் இல்லையே சார். ஆன்சர், applicability is there, but you need not spend. You need not spend. You need not spend the amount. Come on, guys. Exam questions. First question. Balances extracted from financial year of ABC Limited are as below. Net worth audited provisional. Provisional நீ பார்க்கவே பார்க்காத. ஏன் அதை பார்க்குற? உன் கண்ணே அங்க போகுது. Provisional நான் audited பல முறை சொல்லிட்டேன். நெட் வர்த்து 500 கோடி வேணும், வரவே இல்லை. டேர்ன் ஓவர் 1000 கோடி வேணும், வரவே இல்லை. நெட் ப்ராஃபிட் 5 கோடி வேணும், வரவே இல்லை. யோ சிஎஸ்ஆர் வராதியா? எழுதுங்க. எப்படி எழுதுவீங்க? ப்ரொவிஷன். சும்மா கொஞ்சம் சவுண்ட் போடுறது நீங்க நல்லா கேட்கணும் சொல்லிட்டு போடுறேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சிஎஸ்ஆர் இஸ் a statutory obligation which is conducted as per section 135 in accordance with schedule 7. அப்படி எழுதுங்க, நல்லா இருக்கும் பாக்குறதுக்குங்க. The minimum amount to be spent is 2% of the average net profit of previous 3 years. Applicability, the net worth should be 500 crore or more. Net turnover should be 1000 crore or more. Net profit should be 5 crore or more. Any of these 3 conditions are satisfied in the previous financial year, then CSR will be applicable in the current financial year. நீ எழுதுங்க provisionல. நீங்க ஏன் எழுதாம இருக்கீங்க எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் கொஸ்டின். யோ நான் கொஸ்டின் ரீட் பண்ணல. நெட் ப்ராஃபிட் பிஃபோரா ஆஃப்டரா நீங்க எடுக்கணும்? பிஃபோரா இருக்கணும், ஆஃப்டர் எடுக்கவே கூடாது. எவ்வளவு வருஷம் கொடுத்துருக்காங்க? 2 வருஷம். நீங்க இப்ப எந்த இயர்ல இருக்கிறீங்க? நீங்க வந்து இப்போ 21 22ல. ஐயோ, நீங்க இப்ப எந்த வருஷத்துல இருக்கிறீங்க? 21 22ல இருக்கிறீங்க. சோ ப்ரீவியஸ் 3 வருஷம் இருக்கா கையில? இல்லவே இல்ல, 2 வருஷம் தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க? சிம்பிள் 5. ஓ மை காட், ப்ளூ கலர், வாவ். வயலட் கலர், வாவ் வாவ் வாவ். சரி, 5 பிளஸ் 3 பண்ணல, விட்டுருங்க. 5 plus 7 divided by 2 into 2 by 100 is the amount to be spent. Game over யா, ஜோலி முடிஞ்சிருச்சியா, அவ்வளவுதான். வாங்க அப்படியே கேட்டுக்கிட்டே போங்க. அதர் ஏரியாஸ். சிஎஸ்ஆருக்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். யோ சிஎஸ்ஆர் நீ ஒரு வேலை பண்றேன்னு வைங்க, அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு கொஞ்சம் செலவாகும் இல்ல. நான் சிஎஸ்ஆர் செலவை பத்தி சொல்லல, சிஎஸ்ஆர் பண்றதுக்காக வரக்கூடிய செலவுகள் மேக்சிமம் 5% of the CSR expenses. CSR what is CSR expense? Yo, CSR expense na enna? X plus Y plus Z by 3 into 2 by 100. அதுதானே? am I right? CSR expense na enna? Previous 3 வருஷத்துடைய லாபம் divided by 3 into 2 by 100. அதுதானே CSR expense. அதுடைய 5% ஆமா. அப்பப்பப்பா முடியலையா? தாங்கல. வாங்க நெக்ஸ்ட். CSR committee. Sir, applicability vanda, you have to put CSR committee. Anal CSR committee veno, applicability vandal veno. Ana, if the amount to be spent, no CSR committee. If amount to be, what is amount to be spent? Now, what is amount to be spent? X plus Y plus Z divided by 3 into 2 by 100 is the amount to be spent. அது வந்து 50 லட்சம் வரதா இருக்கு சார் அப்படின்னா சிஎஸ்ஆர் கமிட்டி தேவையில்லை, போர்டே பாட்டுப்பாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் will look into that matter. சிஎஸ்ஆர் கமிட்டி எப்படி இருக்கணும்? கண்டிப்பா கேக்குறாங்க. இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இருக்கின்ற கம்பெனிஸ். ஹூ இஸ் an independent director? உங்களுக்கு படிக்கிறதுக்கு இல்ல, அது வந்து ஃபைனல் போர்ஷன். இண்டிபெண்டன்ட் டைரக்டர் படிச்சு வச்சுங்க. இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஒரு கம்பெனிக்கு இருக்கிறாங்கன்னா மினிமம் 3 டைரக்டர் வேணும். 3 டைரக்டர் should be forming சிஎஸ்ஆர் கமிட்டி. இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இல்ல, 2 பேர் போதும் இன் சிஎஸ்ஆர் கமிட்டி. பிரைவேட் கம்பெனி only 2 டைரக்டர்ஸ். யோ அந்த 2 பேரை போடுங்கயா. ஃபாரின் கம்பெனி, யோ கியாய் பிளஸ் போபி கூவி என் யூடியூப்ல போட்டிருக்கிறேனையா. ஏயா இப்படி பண்றீங்க? ஃபாரின் கம்பெனியை பத்தி ஒரே ஒரு விஷயம். இந்தியன் பிசினஸுக்காக 2 பேரை நாமினேட் பண்ணணும். அதுல ஒருத்தன் வந்து ரெசிடென்டா இருக்கணும்னு நம்ம இங்க படிக்கல. அந்த 11th சாப்டர் கொஞ்சம் முன்னாடி போங்க, அப்படியே மைண்ட் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. படிச்சோமா? யோ எடுத்து பாருங்கயா. கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட்சைட் இந்தியா 11th சாப்டர் எடுத்து பாருங்க நீங்க. சோ அந்த 2 persons should form CSR committee. அதுல ஒருத்தன் should be resident. வெரி குட் சார். ஓபிசி சார், ஓபிசில ஒரே டைரக்டர் தான் இருக்கிறான்னு வச்சுங்க. ஐயோ மை ஒன் क्वेश्चन, கேன் ஐ ரிவைஸ் ஒன் திங்? ஓபிசில மினிமம் எவ்வளவு டைரக்டர்? 1. மேக்ஸிமம் எவ்வளவு டைரக்டர்? 15 வரை போகலாம்.
ஸோ அதனால ஓபிசியில ஒரு டைரக்டர் தான் இருக்கிறாங்கன்னா ஒருத்தன் மட்டும் போதும். லாஸ்ட் ஏரியா கொஞ்சம் கொஞ்சம் பஜாரியா இருக்கும், ஆனா ரொம்ப சிம்பிள். இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எம்சிக்யூ பர்பஸ். இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னா என்ன சார்? நம்ம சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்ணிட்டே இருக்கிறோம். யோ அதனால சொசைட்டிக்கு என்ன பிரயோஜனம் வந்திருக்குதா, அதனால சொசைட்டிக்கு என்ன நல்லது வந்திருக்குதா, அதனால சொசைட்டி என்ன பலன் அடைஞ்சாங்க, இதெல்லாம் தெரியணும்ல. இம்பாக்ட் அனலைஸ் பண்ணணும்ல. யோ நீ சிஏ எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கிறீங்க, நீங்க இம்பாக்ட் பாப்பீங்கல்ல. ஃபெயில் ஆவேனா பாஸ் ஆவேனா? சார் ஏன் சார் நீங்க ஃபெயில் ஆவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? வாய் கழுவுங்க சார். தெரியாம வந்துச்சுடா. பாஸ் ஆவேனா ஃபெயில் ஆவேனா, எவ்வளவு மார்க்ஸ் வரும்னா நீங்க இம்பாக்ட் நீங்க நினைச்சு இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கான்சிக்வன்ஸ் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது சிஎஸ்ஆர் பண்ணினதுனால என்ன கான்சிக்வன்சஸ் சொசைட்டிக்கு வந்திருக்குது பார்க்கணும். எல்லா கம்பெனியும் பண்ண தேவையில்லை. இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா கம்பெனி ஹேவிங் ஒப்ளிகேஷன் ஆஃப் ஸ்பெண்டிங். ஸ்பெண்டிங் சொன்னாலே எவ்வளோ? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் டிவைட் பை 3 இன்டூ 2/100. இப்பதான் இவங்க சொல்லிட்டு இருக்கோம் மினிமம் 2%. ஆவரேஜ் இஸ் 10 crore or more in previous 3 financial year. இப்போ நல்லா கேட்டுக்குங்க. இயர் 4, இயர் 1, இயர் 2, இயர் 3 இந்த மூணுல நான் ஸ்பெண்ட் XYZ கிடையாது. ஸ்பெண்ட் பண்ணின அமௌண்ட் ப்ராஃபிட் கிடையாது. சிஎஸ்ஆர் ஸ்பெண்ட் பண்ணின அமௌண்ட் உடைய ஆவரேஜ் சொல்றாயா? ஸ்பெண்ட் பண்ணின அமௌண்ட் உடைய ஆவரேஜ் நீங்க எடுத்துக்கணும். ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் உடைய ஆவரேஜ் வந்து எவ்வளோ வரை இருந்துச்சுன்னா 10 crore or more இருந்துச்சுன்னா இந்த வருஷம் இயர் 4ல நீங்க இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஐஏ ஓகே ஐஏ யூ ஹேவ் டு டு. சரி ஐஏ மீன்ஸ் டர்ட்டி ஃபெல்லோ இன் தமிழ், சாரி இன் மலையாளம். ஓகே, இம்பாக்ட் அசஸ்மெண்ட் யாரு பண்ணணும்? எம்சிக்யூ இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி ஷுட் டு. இண்டிபெண்டன்ட் ஏஜென்சினா கம்பெனிக்குள்ளேயே இருக்கிறவன் இம்பாக்ட் அனலைஸ் பண்ணக்கூடாது. வெளியில இருந்து ஒருத்தனை கூப்பிடுங்க, அந்த காப்பி தண்ணி எல்லாம் கொடுங்க, நல்லா சாப்பாடு போடுங்க, அவன் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு போவான், இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு போவான். லாஸ்ட் இதெல்லாம் கேள்வி. இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இப்ப சொன்னேன் யாருக்கு அப்ளிகபிள்னு சொன்னேன். ப்ரீவியஸ் 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணினத்துடைய ஆவரேஜ் வந்து 10 கோடி ஒரு மேல் இருக்குது சார். ப்ரீவியஸ் 2 வருஷம் தான் இருக்குது சார், எனக்கு 3ஆம் வருஷம் இல்ல. ப்ரீவியஸ் 2 இயரோட ஆவரேஜ் ஸ்பெண்டிங் நாட் நெட் ப்ராஃபிட். ஸ்பெண்டிங் 10 crore or more இருந்துச்சுன்னா பண்ணணும், இந்த வருஷம் பண்ணணும். நீ எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் பண்ண தேவையில்லை. ஒன்லி ஃபார் தோஸ் ப்ராஜெக்ட் ஹூஸ் அவுட்லேனா எக்ஸ்பென்சஸ் இஸ் 1 crore or more. 1 கோடி or more இருக்கிறவங்க, அதாவது எந்த ப்ராஜெக்ட், நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும். பாத்ரூம் கிளீனிங் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், ரிவர் கிளீனிங் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், ரோடு கிளீனிங், ஹைவே கிளீனிங் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெரிய கம்பெனி சேஷாத்ரி லிமிடெட் பாத்ரூம் கிளீனிங். கழுவி ஊத்தாதீங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு, தெரியாம சொல்லிட்டேன். இந்த கம்பெனி அந்த எக்ஸ்பென்ஸ் பாத்ரூம் கிளீனிங் எக்ஸ்பென்சஸ் வந்து பப்ளிக் டாய்லெட் கிளீனிங்கா பாத்ரூம் கிளீனிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 1 கோடின்னு வச்சுக்கோங்க. 1 கோடி ஒரு மேல ஆயிடுச்சு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் நீங்க இம்பாக்ட் பார்த்தா போதும். எல்லா ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் நீங்க விழுந்து இம்பாக்ட் பண்ண தேவையில்லை. எந்த ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் 1 கோடி ஒரு மேல வந்திருக்குதோ அதற்கு மட்டும் நீங்க இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இப்போ நீங்க இயர் 4ல பண்றீங்கன்னு வைங்க, இப்போ இன்னைக்கு பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 20th ஆகஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள்யா 20th ஆகஸ்ட் 2024 பண்ணிருக்கீங்க வைங்க. இங்க இருந்து ஒரு வருஷம் முன்னாடி, which means 20th ஆகஸ்ட் 2023 இங்க நடந்த இந்த டைம் கேப்ல நடந்த முடிஞ்ச சிஎஸ்ஆர் எக்ஸ்பென்சஸ்க்கு இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இப்ப பண்ணாதீங்க, அது அடுத்த வருஷம் பண்ணா போதும். இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னா என்ன? ஒரு காலத்துல ப்ரொஜெக்ட் பண்ணி பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி பப்ளிக் எல்லாம் யூஸ் பண்ணும் போது தானே அதோட இம்பாக்ட் தெரிய வரும். எஸ் ஆர் நோ? ஒரு கேர்ள்ஸ்க்கு ஒரு ஸ்கூல் கட்டி கொடுக்குறாங்க, அந்த ஸ்கூல் கட்டி முடிச்சு அட்மிஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த பசங்க எல்லாம் பாஸ் ஆனாதானே இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ என்னைக்கு லிசன், இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்ளிகபிலிட்டி 10 கோடி ஒரு மோர், அது ஆவரேஜ் ஸ்பெண்டிங், நெட் ப்ராஃபிட் கிடையாது. நெக்ஸ்ட், எதற்கெல்லாம் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவை, என்ன ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் 1 கோடி ஒரு மேல் இருக்குதோ அதுக்கு தேவை. லாஸ்ட், ஏதுக்கு நீங்க பண்ண தேவையில்லை, இப்ப பண்ண தேவையில்லை. இன்னைக்கு இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்றேன்னு வைங்க, இங்க இருந்து 1 வருஷம் முன்னாடி அந்த 1 வருஷம் கேப்ல நடந்த முடிஞ்ச சிஎஸ்ஆர் எக்ஸ்பென்சஸ்க்கு சார் 1.5 கோடி அடிச்சு சார் அந்த டைம்ல நடந்த ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கு, அது இப்ப பண்ணாதீங்க, அடுத்த வருஷம் இம்பாக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா புரிஞ்சுட்டு நம்புறேன். ஃபைனலி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சிஎஸ்ஆர் நீங்க செல்ஃபா படிக்கணும், ரொம்ப முக்கியம். எம்சிக்யூ
ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் அதான் சொன்னேன். ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் பேஜ் நம்பர் 9.53 டெக்ஸ்ட் புக்ல அழகாக ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. யோ ஸ்கிப் பண்ணாதீங்க, கேளுங்க. நீங்க ரொம்ப ஸ்கிப் பண்ணாதீங்க, கேளுங்க ஒரு மினிட் படிங்க, ஃப்ளோ சார்ட்டை படிங்க. டவுட் இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சிஎஸ்ஆர் கமிட்டி, டியூட்டிஸ் ஆஃப் போர்டு, சிஎஸ்ஆர் ரிப்போர்ட்டிங், சிஎஸ்ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன், அது சும்மா ஒன் டைம் ரீட் பண்ணுங்க. 5 மினிட் போடும், 5 மினிட்ஸ் இஸ் எனஃப். நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க சார்? நல்லா கேட்டுங்க, என்ன ஒரு விஷயம் ஃபுல்லா சொல்லிடுறேன். சுக்கா ஜஸ்ட் 1 மினிட். சிஎஸ்ஆர்னா என்ன? இட்ஸ் a statutory obligation under section 135 in accordance with schedule 7. பக்கா. applicability 500, net worth, net profit, turnover 1000. auditor provisional audited. next previous 3 வருஷத்துடைய average net profit. net profit எப்படி calculate பண்ணணும்? net profit இல் இருந்து foreign branch profit ஐ மாத்துங்கள். எனக்கு நான் தான் அந்த கம்பெனி, எனக்கு வந்து வேறொரு இந்தியன் கம்பெனியில் இருந்து டிவிடெண்ட் வருது, அந்த கம்பெனிக்கு சிஎஸ்ஆர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அந்த டிவிடெண்ட் நீங்க மைனஸ் பண்ணுங்க, எடுத்துக்காதீங்க. முக்கியமா தலையில ஏத்துங்க எல்லாரும். அதுக்கு நான் கத்திட்டு இருக்கிறேன், தயவு செஞ்சு தலையில ஏத்துங்க, முக்கியம். ஃபுல் லாஸ் சார், ஆனா நெட்வொர்க் இருக்குது, அப்ளிகபிலிட்டி இருக்கும், ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, காசே இல்ல, பின்ன எப்படியா ஸ்பெண்ட் பண்ணுவேன்? லாஸ்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन, இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அப்ளிகபிலிட்டி எதற்கெல்லாம் பண்ணணும், அந்த அந்த விஷயம் நல்லா படிச்சுங்க. 1 கோடி அந்த 10 கோடி எல்லாம் படிச்சுங்க. அண்ட் ஃபைனலி சிஎஸ்ஆர் கமிட்டி. அந்த ஒரு வருஷம், இப்ப இந்த வருஷத்துல சிஎஸ்ஆர் எக்ஸ்பென்சஸ் நான் எப்ப பண்ணி முடிக்கணும்? இந்த வருஷமே பண்ணி முடிக்கணும். இந்த வருஷம் பண்றதுக்கு டைம் இல்லையானால் there is an option called ongoing project. அத பத்தி டெக்ஸ்ட்ல 9.53ல கொடுத்திருக்காங்க, ஒரு ஃப்ளோ சார்ட் மட்டும் படிச்சுக்கங்க. இவ்வளோ விஷயம் படிங்க. டெக்ஸ்ட் புக்ல இருக்கின்ற எல்லா இல்லஸ்ட்ரேஷன்ஸும் பாருங்க. டவுட் இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் கட்டாயமாக வேறொரு வீடியோ 2 கேஸ் ஸ்டடி क्वेश्चन फ्रॉम சிஎஸ்ஆர் மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் கட்டாயமா. கேஸ் ஸ்டடி क्वेश्चन फ्रॉम சிஎஸ்ஆர் நான் கட்டாயமா ஈஸியா இருக்கும் போட்டுடுறேன். சிஎஸ்ஆர் இத நல்லா கேளுங்க, எழுதி போடுங்க, தயவு செஞ்சு எழுதி போடுங்க, ஈஸி. I believe this video was very much helpful. எனக்கு தெரியும் ரொம்ப லெங்தியா இருந்துருச்சு. I'm so sorry. யோ 10 மினிட்லலாம் சிஎஸ்ஆர் சொல்ல முடியாதுயா, அதனால தாயா மன்னிச்சுக்குங்க. I love you all டா. எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் எல்லாரும். டவுட் இருந்தா கேளுங்க. ரொம்ப நன்றி. Keep supporting. This is CA Seshadri signing off. நன்றி, வணக்கம்.